गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 8ஆம் தேதி விளம்பி நாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ருத்து மிதுன மாதம், அதாவது ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம் தசமி திதி பரணி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். இந்த 18வது அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம். அதனால் இது 2 பார்ட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு பார்ட்டை இன்றைக்கி அத்தியானம் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் இதை பூர்த்தி பண்ணுவோம். இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கமே என்னென்னா, இதுக்கு முன்னாடி 17வது அத்தியாயம் பரியந்தம் சித்திரகேது உபாக்கியானம்னு சித்திரகேதுவனுடைய கதையை நம்ம கேட்டோம். இந்த 18வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் வர்ணிக்கிறாள் கஷ்யப மகரிஷிக்கு பல மனைவிகளில் 2 முக்கியமான மனைவிகள்
திதி தித்தின்னு 2 பேர். இந்த அதிதிக்கு பிறந்தவாள்னா ஆதித்யாள், திதிக்கு பிறந்தவாள் தைத்தியாள். ஆதித்யாளை மொத்தம் 12 ஆதித்யாள்னு சொல்கிறது. விவஸ்வான், அர்யமா, பூஷா, துவஷ்டா, சவிதா, பகன், தாத்தா, விதாத்தா, வருணன், மித்ரன், சக்ரன் அதாவது இந்திரன், உருக்கிரமன். இந்த உருக்கிரமன்கிறது தான் வாமனமூர்த்தி அவதாரம் பண்ண போகிறாள், 8ஆம் ஸ்கந்தத்தில் வரப்போகிறது. இது இப்படி அதித்திக்கு 12 புத்திரால் சொல்லப்பட்டது. கஷ்யபருடைய மனைவியான அதித்திக்கு. கஷ்யபருடைய இன்னொரு மனைவி திதி. திதியில் வம்சத்தில் வந்தவாள் தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு இவாள்லாம். அப்போது திதிக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. இந்த இந்திரனுங்கிற அதித்தி புத்திரனான இந்திரன் ஆதித்யன் இருக்கானே, சக்கரன்னு சொல்கிறது, அவனுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு மகாவிஷ்ணு ஹிரண்யாக்ஷனையும் ஹிரண்யகசிபுவையும் கொன்னார். அதனால் அவளுக்கு எப்படியான இந்த இந்திரனை வதம் செய்யக்கூடிய பிள்ளையாக ஒருத்தனை பெற்றுக்கணும்னு ஆசை. அதுக்காக கஷ்யப மகரிஷிக்கு ரொம்ப சிசுரூஷைகள்லாம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி வச்சு ஒரு வரம் கேட்குறாள். கேட்டு எனக்கு இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு பிள்ளைய உண்டாங்கோள்னு சொல்கிறாள். அவரும் அதுபடியே சரின்னு சொல்லிவிட்டு அந்த கதையை தான் இந்த இடத்துல சொல்கிறாள். அப்பொழுது இவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே ஒரு இந்திரனை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளை தோண்டி வளர்ந்து வர்றதை பார்த்து இந்திரன் ரொம்பவும் குஹ்யமாக அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த கர்ப்பத்தை 7ஆக வெட்டினான். ஆனால் 7ஆக வெட்டின போது 7 குழந்தைகளாக அது இருந்ததே தவிர அது சாகலை. அதனால் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு குழந்தையும் மறுபடியும் 7ஆக வெட்டினான். அப்படி 49 குழந்தைகளாச்சு. 49 குழந்தைகளும் சாகலை, அழ ஆரம்பிச்சிது. அப்போ மாருதன்னா அதனால தான் அதுகளுக்கு கலெக்டிவ் நேம் மருத்துக்கள்னு பேர், சப்த மருத்துக்கள்னு சொல்கிறது. மொத்தம் 49 மருத்துக்கள் ஆயிட்டாள், காத்தாயிட்டாள். ஆனால் விஷ்ணுவை உபாசித்து தபஸ் பண்ணி பெற்ற குழந்தையினால அதுகள்லாம் தேவதைகளாக ஆயிடுத்து. இந்திரனால் தேவதைகளாக சேர்க்கப்பட்டார்கள் என்ற கதையை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். ஆக இந்த அத்தியாயத்தில் முதல்ல ஆதித்யாளை பற்றி சொல்லி மொத்தம் 12 ஆதித்யாளில் சில ஆதித்யாள் வம்சத்தை சொல்லி, அதன் பிறகு திதி தன்னுடைய கணவன் கஷ்யபரை நோக்கி சிசுரூஷை பண்ணி அவர் மூலமாக வரன் பெற்று குழந்தையை அடைஞ்சு மருத்துக்கள் வெட்டப்பட்ட கதையும் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள். வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை 3 ஸ்லோகங்களில் சொல்கிறாள். ஆதித்யானாம் சதுர்த்தஸ்ய துவஷ்டுர்வம்ச பிரசங்கதா புரோக்தமிந்திர கிருதம் விஸ்வ ரூபவிருத்ரவதாதிகம் அதிதேः பஞ்சமாதீனாம் புத்ராணாம் அன்வயோக்திபிः அஷ்டாதசே திதேர்கர்ப்பே சக்ரேண மருதாம்பிதா துவஷ்டுர்வம்சமனுக்ரம்ய சப்ரசங்கம் யதாக்கிரமம் ஆதித்யானாம் அதான்யேஷாம் வம்சானாக முனீஸ்வரः. ஸ்ரீ சுகாச்சாரியால் சொன்னாள், ஆதித்யானாம் சதுர்த்தஸ்ய 12 ஆதித்யாளில் 4வது ஆதித்யனான துவஷ்டாவனுடைய வம்சத்தை சொல்கிறதே, துவஷ்டுர் வம்ச பிரசங்கதா அதை சொல்லின்னு இருக்கிறதே, புரோக்தம் இந்திர கிருதம் விஸ்வ ரூபவிருத்ரவதாதிகம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த துவஷ்டாவனுடைய புத்திரனான விஸ்வரூபனை குருவாக வரித்து அவன் மேலே அப்பிரியத்தினால இந்த குருவையே கொண்டு விட்டான் இந்திரன். அதனால் விருத்திரன்கிற அசுரனை உண்டாக்கினாள் துவஷ்டா. அந்த விருத்திரனையும் கொன்னான் அவன். அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம் பூர்வ அத்தியாயங்களில். அது சொன்னாள். அதிதேஹே பஞ்சமாதீனாம், அது 5வது ஆதித்யனான பகன் தாத்தா விதாத்தா வருணன் மித்ரன் இவாளுடைய வம்சத்தில் வந்தவாளை பற்றிலாம் சொல்கிறாள் இந்த அத்தியாயத்தில். அதிதேஹே பஞ்சமாதீனாம் புத்திராணாம் அன்வயோக்திபிஹி அஷ்டாதசே திதேர்கர்ப்பே சக்ரேண மருதாம் பிதா. பிறகு இந்த இந்திரனை எப்படியானு கொல்லணுங்கிற இருமாப்போடு கூட தன்னுடைய கணவரான கஷ்யபரை சிஸ்ரூஷை பண்ணி அவர் மூலமாக வரம் ஏற்பட்டு மருத்துங்கிற குழந்தைய வயத்தில் கர்ப்பமாக இருந்தபோது இந்த இந்திரனால் இந்த மருத்து கொல்லப்பட்டதையும் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள்னால், துவஷ்டுர்வம்சம் அனுக்கிரமிய சப்ரசங்கம் யதாக்கிரமம்
ஆதித்யானாமதான்யேஷாம் வம்சானாக முனீஸ்வரா. ஆதித்யாருடைய வம்சங்கள், இதர வம்சங்கள் இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சுருக்கமாக சொன்னாள் ஸ்ரீதர சுவாமிகள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே அஷ்டாதசோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச பிரஷ்னிஸ்து பத்னீ சவிதுः சாவித்ரீம் வியாக்ருதிம் த்ரயீம் அக்னிஹோத்திரம் பசும் சோமம் சாதுர்மாஸ்யம் மகாமகான். ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொன்னால் அதிதிக்கு பிறந்த வம்சத்தையும் பின்னாடி திதிக்கு பிறந்த வம்சத்தையும் சொல்ல போகிறாள். அதில் முதல்ல ஆதித்திக்கு பிறந்தவாள் ஆதித்யாள், 12 பேரவா. அதில் 5வது ஆதித்யனான சவிதாவினுடைய வம்சத்தை எடுத்து சொல்கிறாளிங்க. முன்னாடியே 6ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்தில் 4வது ஆதித்யனான துவஷ்டாவை பற்றி சொல்லியிருக்காள். அதனால் அதை சொல்லலை இங்கே. ஸ்ரீ சுகவாச்ச பிரஷ்னிஸ்து பத்னி சவிதுः சாவித்ரீம் வியாகிருதிம் த்ரயீம். அந்த சவிதாங்கப்பட்ட 5வது ஆதித்யன் இருக்கானே, அவனுக்கு மனைவி பிருஷ்ணின்னு பேர். இந்த பிருஷ்ணிக்கும் அந்த சவிதாவுக்கும் பிறந்தவா 3 பொண்ணுகள், சாவித்ரி வியாகிருதி த்ரயின்னுட்டு. இந்த சாவித்ரிங்கிறது தான் காயத்ரியினுடைய அபிமான தேவதை. வியாகிருதிங்கிறது வியாகிருதிக்கு அபிமான தேவதை. வேதத்துக்கு அபிமான தேவதை தான் த்ரயி. இந்த 3 பேர் பிறந்தாலாம் பொண்கள். அக்னிஹோத்திரம் பசும் சோமம் சாதுர்மாஸ்யம் மகாமகான். குழந்தைகள் புள்ள குழந்தைகள் பிறந்தாள். அக்னிஹோத்திரன்னு ஒருத்தனை பேர், பசுன்னு பேர். ஏன்னா பசுயாகம் பண்ணுறது அதுக்கு பர்சானிஃபிகேஷன் பசு. சோமன் ஒருத்தன், சாதுர்மாசியன் ஒருத்தன். பஞ்ச மகாயஜங்கள்னு சொல்கிறது 5 மகாயஜங்கள். அந்த மகாமகான் அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர். எப்படி இந்த குமாராள் பிறந்தாளாம், பிள்ளைகள் பிறந்தாள்னு சொன்னாள். சித்திர் பகஸ்ய பாரியாங்க மகிமானம் விபும் பிரபும் ஆசிஷம் சவராரோகாம் கன்யாம் பிராசூத சூரதாம். சவிதாவுக்கு அடுத்தது பகன்கிற ஆதித்யன். அந்த பகனுக்கு மனைவி சித்தின்னு பேர். அந்த சித்திங்கிறப்பட்ட மனைவிக்கும் பகன்கிற ஆதித்யனுக்கும், அதாவது 6வது ஆதித்யன், அந்த 6வது ஆதித்யனான பகனுக்கும் 3 புள்ள குழந்தைகள் பிறந்தது. மகிமா விபு பிரபுன்னுட்டு. அப்புறம் ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்தது, ஆஷிஷ்னுட்டு. அது சொன்னாலிங்க. ஆஷிஷம் சவராரோகாம் கன்யாம் பிராசூத சூரதாம். 3 பிள்ளைகளும் ஒரு பொண்ணும் புத்தந்தாள். அடுத்தாப்பில் தாத்தான்னு 7வது ஆதித்யன், பகனுக்கு அடுத்தது 7வது ஆதித்யன். தாத்து குஹூசினிவாலி ராகாச்சானுமதிஸ்ததா சாயம் தர்ஷமத பிராதः பூர்ணமாசம் அனுக்ரமாத் அக்னீன் புரீஷ்யானாதத்த கிரியாயாம் சமனந்தரः சர்ஷணி வருணஸ்யாசீத் யஸ்யாம் ஜாதோ பிருகுஹு புனः. தாத்தான்னு 7வது ஆதித்யன். அந்த 7வது ஆதித்யன், அதித்தியினுடைய 7வது புத்திரன் இருக்கானே அந்த தாத்தா, அவனுக்கு 4 மனைவிகள். குஹு, சினிவாலி, ராகா, அனுமதின்னுட்டு. இவா எல்லாருக்கும் பிறந்த குழந்தைகள் பேரெல்லாம் சொன்னாள். சாயங்காலம்னு ஒரு பொண்ணுக்கு பேர். தர்ஷன் தான் அந்த திதியில் உண்டு. பிராத்தகான்னு ஒரு குழந்தைக்கு பேர். பூர்ணமாசின்னு ஒரு குழந்தைக்கு பேர். விதாத்தாங்கப்பட்ட 8வது ஆதித்யன் இருக்கானே, அவனுடைய மனைவிக்கு பேர் கிரியான்னு பேர். அந்த கிரியாவுக்கும் விதாத்தாவுக்கும் 5 குமாரால் தோன்றினாள். 5ம் அக்னிக்கு அபிமான தேவதைகள். 5 பேர் தோன்றினாலாம். புரீஷியஸ்னு பேர். அக்னீன் புரீஷ்யானாதத்த கிரியாயாம் சமனந்தரः சர்ஷணி வருணஸ்யாசீத் யஸ்யாம் ஜாதோ பிருகு புனः. 9வது ஆதித்யனுக்கு பேர் வருணன்னு பேர். அந்த 9வது ஆதித்யனான வருணனுக்கும் சர்ஷனிக்கும் அவனுடைய மனைவி பேர் சர்ஷனி. பிருகுங்கிறவர் மறுபடியும் தோன்றாராம். எந்த பிருகு
பிரம்மாவனுடைய மானச புத்திரரோ அவர் மறுபடியும் புனர்ஜென்மா எடுத்து அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே இந்த சர்ஷணியினுடைய கர்ப்பத்தில் குழந்தையாக வந்து பிறந்தாள் நாள் பிருகு. வால்மீகிஷ்ச மகாயோகி வல்மீகாதபவத் கில அகஸ்தியஸ்ச வசிஷ்டஸ்ச மித்ராவருணையோ ரிஷி. அம்மாவே இல்லாமல் பிறந்தவாள் இந்த வால்மீகி, அகஸ்தியர், வசிஷ்டர். இவாள்னா இந்த வருணனுடைய ரேத்தஸ்லேருந்து பிறந்தவாள். வருணனுடைய ரேத்தஸ்லேருந்து பிறந்தவர் வால்மீகி. வருணன், மித்ரன் இவா ரெண்டு பேரும் ஒரு சமயம் இப்படி ஊர்வசிங்கிற தேவ ஸ்திரீயை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவளுக்கு உண்டான ரேத்தஸ்லேருந்து அதை ஒரு கும்பத்தில் வச்சுருந்தாள். கும்பம்னா குடம். அந்த குடத்தில் வச்சுருந்து இந்த குடத்துலேருந்து தோன்றினவாள். அதனால் கும்பயோனின்னு பேர் அகஸ்தியருக்கு. கும்பயோனின்னா குடத்துலேருந்து உண்டானவர்னு அர்த்தம். அந்த அகஸ்தியர், வசிஷ்டர் இவா ரெண்டு பேரும் காமன் ஃபாதர். வருணன், மித்ரன் ரெண்டு பேரும். 10வது ஆதித்யன், மித்ரன்னு பேர். இந்த வருணன், மித்ரன் இவாளுக்கு. இந்த வருணனுக்கு புத்திரனா வால்மீகி. இந்த வால்மீகியை பற்றி பிரசம்சிச்சு சொன்னார். இந்த வால்மீகி ஏன் இப்படி காரண பெயர் வந்ததுன்னா, அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே அவரை சுற்றிவர்களும் எறும்பு புத்து தோண்டி எடுத்து இந்த புத்துக்குள்ளே இருந்துட்டே தபஸ் பண்ணிட்டார். வல்மீகம்னா புத்துன்னு அர்த்தம். அந்த புத்துக்குள்ளே இருந்ததுனால அவருக்கு வால்மீகின்னு பேர். வால்மீகிஷ்ச மகாயோகி வல்மீகா அபவத் கில அகஸ்தியஸ்ச வசிஷ்டஸ்ச மித்ராவருணையோ ரிஷி. மித்ராவருணன் இவா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிள்ளையா பிறந்தவாள் அகஸ்தியர், வசிஷ்டர். ரேதஸ்ரிஷி சதுகு கும்பே உர்வஷ்யா சந்நிதோ திருதம் ரேவத்யாம் மித்ர உத்சர்கம் அரிஷ்டம் பிப்பலம் யதாது. ஆக இந்த உர்வசியினுடைய அட்ராக்ஷனால் ஏற்பட்ட ரேத்தஸ்லேருந்து தோன்றவா இந்த மித்ரா, வருணன் இவா ரெண்டு பேருக்கும் தோன்றவா அகஸ்தியர், வசிஷ்டர்ங்கிற மகர்ஷிகள். ஆதித்யனான மித்ரனுக்கும் அவன் மனைவி ரேவதிக்கும் தோன்றின புத்திரால் 3 பேர், 3 குழந்தைகள். உத்சர்கன், அரிஷ்டன், பிப்பலன்னுட்டு அது சொன்னாள். ரேவத்யாம் மித்ர உத்சர்கம் அரிஷ்டம் பிப்பலம் யதாது பௌலோம்யாம் இந்திராதத்த 3 புத்திரான் இதி நஸ்ருதம் ஜயந்தம் ரிஷபம் தாத திருத்தீயம் மீருஷம் பிரபு. அடுத்தாப்பில் இந்திரங்கப்பட்டவன் ஒரு ஆதித்யன். இந்த இந்திரனை பற்றி நம்ம நிறையா கேட்டிருக்கோம். அவன் தேவதையாக இருந்த குழுக்குள்ளே அவனுக்கு சில குணங்கள்லாம் தேவ குணங்கள் இல்லை. எல்லாரையும் போய் கொண்டுடுவன். இந்த இந்திரன் இருக்கானே அவன் தான் தேவலோகத்திலேயே ராஜாவா சக்கரவர்த்தியாக இருந்துருக்கப்பட்டவன். இந்திரன்னு பேர் அவனுக்கு. சக்கரன்னு சொல்கிறது இன்னொரு பேர். பௌலோம்யாம் இந்திர ஆதத்த. இந்திரனுடைய மனைவிக்கு பேர் சச்சிதேவி. அவள் பேர் பௌலோமின்னு பேர். இந்த பௌலோமிக்கும் இந்திரனுக்கும் பிறந்தைகள் 3 குழந்தைகள், 3 புள்ள குழந்தைகள் இருந்து தான். ஜெயந்தன், ரிஷபன், மீருஷன் விட்டு அதை சொன்னாலிங்க. பௌலோம்யாம் இந்திர ஆதத்த 3 புத்திரான் இதி நஸ்ருதம் ஜெயந்தம் ரிஷபம் தாத திருத்தீயம் மீருஷம் பிரபு. உருக்ரமஸ்ய தேவஸ்ய மாயாவாமனரூபிணः கீர்த்தௌ பத்னியாம் பிருஹச்லோகः தஸ்யாசன் சௌபகாதயः. சாக்ஷாத் பகவான் அவருடைய சக்தியினாலேயே அவர் தோன்றினாராம். உருக்கிரமனாக தோன்றினால் அது 12வது அதித்திக்கு பிறந்த 12வது ஆதித்யன் அவர். அது அவரை பற்றி 8வது அத்தியாயத்தில் பின்னாடி சொல்ல போகிறேன்னு சொல்கிறாள் சுகாச்சாரியால். கீர்த்தௌ பத்னியாம் பிருஹச்லோகः தஸ்யாசன் சௌபகாதயः. அந்த உருக்கிரமனுக்கும் அவனுடைய மனைவியான கீர்த்திக்கும் பிறந்த குழந்தைகள் பிருஹத்ஸ்லோகன்னு பேர். அந்த பிருஹத்ஸ்லோகனுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது. சௌபகன்கிறான மூத்த குழந்தையோட கூட பல குழந்தைகள் இருந்ததுன்னு சொன்னாள். தற்கர்ம குணவீத்யாணி காஷ்யபஸ்ய மகாத்மனா பஷாத் வக்ஷ்யாமே ஆதித்யாம் யதைவ அவததாரஹ. 8வது அத்தியாயத்தில் பின்னாடி நான் சொல்கிறேங்கிறாள் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. இந்த உருக்கிரமன் வாமனாவதாரம் எடுத்து எப்படி வைபவமாக பிரகாசிச்சாளுங்கிறத அது பின்னாடி சொல்கிறேன். எப்படி கஷ்யப மகர்ஷிக்கும் அதித்திக்கும் 12வது ஆதித்யனாக தோன்றினவர் அவர் தன்னுடைய கால்கள்னால், சின்ன கால்கள்னால் 3 லோகத்தையும் அவர் அளந்து விட்டார். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். நாள்
பश्चाद् वक्ष्यामहे आदित्यां यथैव अवततारः अथ कश्यपदायादान् दैतेयान् कीर्तयामि ते यत्र भागवत श्रीमान् பிரஹ்லாதோ பலிரேவச்ச. இந்த அதித்திக்கு சக்களத்தி திதி, அவளும் கஷ்யப மகர்ஷியினுடைய மனைவி, ஒரு மனைவி, முக்கியமான மனைவி. அந்த வம்சத்தில், திதி வம்சத்தில் பிறந்தவாள் தைத்தியாள், அசுர குணங்கள் படைஞ்சவாள். அப்படி இருந்தபோது கூட அந்த வம்சத்தில் ரொம்ப சக்தியான பரம பாகவதாள்னா தோன்றியிருக்காப்பான்னு சொல்கிறாள் சுகாச்சாரியாள். அத்த கஷ்யபதாயாதான் தைதேயான் கீர்த்தயாமி தே எத்திர பாகவத ஸ்ரீமான் பிரஹ்லாதோ பலிரேவச்ச. பிரஹ்லாதன்கிறவன் பிறந்தான், பரம பாகவதன். அவன் ஹிரண்யகசிப்புனுடைய புத்திரன், அந்த திதியினுடைய பேரன். அவனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி. அந்த பலினா அளந்து கொடுத்தான், அந்த தன் தலையிலேயே காலை வைங்கோன்னு சொல்லி உருக்கிரமனுக்கு எடுத்து கொடுத்தான். அந்த கதையெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேங்கிறாள். எத்திர பாகவத ஸ்ரீமான் பிரஹ்லாதோ பலிரேவச்ச திதே த்வாவேவ தாயாதௌ தைத்யதானவ வந்திதௌ ஹிரண்யகசிபுர்நாம ஹிரண்யாக்ஷ கீர்த்திதௌ. இந்த திதி இருக்காளே, அதித்தியினுடைய சக்களத்தி, அவளுக்கு பிறந்த குழந்தைகளில் முதல்ல ரெண்டு குழந்தைகள் பிறந்தது, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புன்னுட்டு. அவள் ரெண்டு பேரும் தைத்தியால் தானவாள்னு இப்போ எல்லாரும் அவளை வணங்குவாளாம், அவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாளாம் என்று சொல்லி இந்த 11 ஸ்லோகங்களையும் சொன்னாள். இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ ஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे अष्टादशोऽध्यायः. श्रीशुक उवाच. श्रीशुक उवाच. पृश्निस्तु पत्नी सवितुः सावित्रीं व्याहृतिं त्रयीम् अग्निहोत्रं पशुं सोमं चातुर्मास्यं महामखान् सिद्धिर्भगस्य भार्याङ्ग महिमानं विभुं प्रभुं आशिषं च वरारोहां कन्यां प्रासूतसुव्रतां धातुः कुहूहुसिनीवाली राकाचानुमतिस्तथा सायं दर्शमथ प्रातः पूर्णमासमनुक्रमात् अग्नीन् पुरीष्यानाधत्त क्रियायां समनन्तरः चर्षणी वरुणस्यासीत् यस्यां जातो भृगुः पुनः वाल्मीकिश्च महायोगी वल्मीकाद् अभवत् किल अगस्त्यश्च वसिष्ठश्च मित्रावरुणयोर्षि रेतः शिशिचतुः कुम्भे उर्वश्याः सन्निधौ द्रुतं रेवत्यां मित्र उत्सर्गम् अरिष्टं पिप्पलं व्यधात् पौलोम्याम् इन्द्र आदत्त त्रीन् पुत्रान् इति न श्रुतं जयन्तं ऋषभं तात तृतीयं मीढुषं प्रभुः
உருக்ரமஸ்ய தேவஸ்ய மாயாவாமனரூபிணः கீர்த்தௌ பத்னியாம் ப்ருஹச்லோகः தஸ்யாசன் சௌபகாதயः தத்கர்ம குணவீத்யாணி காஷ்யபஸ்ய மகாத்மனः பశ్చాத் வக்ஷ்யாமஹே அதித்யாம் யதைவ அவததாரः அத கஷ்யபதாயாதான் தைத்தேயான் கீர்த்தயாமி தே யத்ர பாகவத ஸ்ரீமான் பிரஹ்லாதோ பலிரேவ ச திதே த்வாவேவ தாயாதௌ दैत्यदानववन्दितौ हिरण्यकशिपुर्नाम हिरण्याक्षश्च कीर्तितौ ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 12வது ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறாள். திதியினுடைய புத்திராளை பற்றி வர்ணிக்கிறாள். கஷ்யபருடைய மற்ற இன்னொரு மனைவி திதி. இந்த திதியினுடைய குமாரால் தான் ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷன். இவாளை பற்றி சொல்லி அந்த வம்சத்தில் வந்தவாளை பற்றி சொல்ல போகிறாள். ஹிரண்யகசிபோர் பாரியா கயாது நாம தானவி ஜம்பஸ்ய தனயா சாது சுஷுவே சதுரசுதான் சம்ஹ்ராதம் பிராகனுஹ்ராதம் ஹ்ராதம் பிரஹ்ராதமேவ ச தத்ஸ்வசா சிம்ஹிகா நாம ராகும் விப்ரச்சிதோ கிரஹீத். திதியினுடைய புள்ள ஹிரண்யகசிப்பு. இந்த ஹிரண்யகசிப்புக்குடைய மனைவிக்கு பேர் கயாதுன்னு பேர். இந்த கயாதுக்கும் ஹிரண்யகசிப்புக்கும் பிறந்தவாள் தான் சம்ஹ்ராதன், அனுஹ்ராதன், ஹ்லாதன், பிரஹ்லாதன் 4 குழந்தைகள். இந்த கயாதுங்கிறப்பட்டவள் ஜம்பன்கிறவனுக்கும் தானுங்கிறப்பட்டவளுக்கும் பிறந்தவள். அதனால்தான் தானவாள்னு பேர் அவளுக்கெல்லாம். தானவாள்கிறாள் ராட்சசாள். தானுடைய புத்திராள் அந்த குடும்பத்தில் வந்தவாளுக்கெல்லாம் தானவாள்னு பேர். அப்படி இந்த ஹிரண்யகசிப்புனுடைய குமாராள் புத்திராள் இருக்காளே அவள்லாம் தானவாள், அசுரகுலத்தில் பிறந்தவாள். சம்ஹ்லாதன், அனுஹ்லாதன், ஹ்லாதன், பிரஹ்லாதன் 4 குழந்தைகள். இந்த 4 பேருக்கும் ஒரு தங்கவத்தி இருந்தாள், சிம்ஹிகேன்னு பேர். இந்த சிம்ஹிகே விப்ரச்சித்துங்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு பிறந்தவன் தான் இந்த ராகுங்கப்பட்டவன். இந்த நம்ம சொல்கிறோமே இந்த ராகு கேத்துன்னுட்டு அந்த ராகு. துவத்சசா சிம்மிகா நாம ராகும் விப்ரச்சிதோ கிரஹீத் சிரோஹரத்யஸ்ய ஹரிஹி சக்ரேண பிபதோமிருதம் சம்ஹ்ராதஸ்ய கிருதிர்பார்யா அசூத பஞ்சஜனம் ததா. இந்த ராகு இருக்கானே அவனுடைய கழுத்தைத்தான் சுவாமி மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தினால அறுத்தார். என்னாக்க அவன் கபட்டமாக தேவதைகளுடைய லைனில் உட்காந்துட்டு அமிர்தத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக திருட்டுத்தனமாக போய் உட்காந்துட்டான். அதை கண்டுபிடிச்சி சொன்னால் சூரிய சந்திராள். இங்கே உட்காந்துருக்கிறது 2 பேரும் இவாள்லாம் தேவதைகள் இல்லை, அசுரகுலத்துலேருந்து இங்கே கபட்டமாக உட்காந்துருக்கான்னுட்டு உடனே அவள் அமிர்தத்தை சாப்பிட்றத மகாவிஷ்ணு சக்கராயுதத்தினால அவளை கொண்டா தலையை அறுத்தாள். அந்த ராகு தான் இவன் சொல்கிறாள். சிரோஹரத்யஸ்ய ஹரிஹி சக்ரேண பிபதோமிருதம் சம்ஹ்ராதஸ்ய கிருதிர்பார்யா அசூத பஞ்சஜனம் ததா. இந்த சம்ஹ்லாதன்கப்பட்டவனுடைய மனைவிக்கு பேர் கிருத்தின்னு பேர். அந்த கிருத்திக்கும் சம்ஹ்லாதனுக்கும் பிறந்தவன் புள்ள பஞ்சஜனன்னு பேர், பஞ்சஜனன். ஹ்ராதஸ்ய தமனிர்பார்யா அசூத வாதாபி மில்வலம் யோ அகஸ்தியாய து அதிதயே பேச்சே வாதாபி மில்வலஹா. இந்த ஹ்லாதன் இருக்கானே அவன் தமனிங்கப்பட்ட மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு
அந்த ஹ்லாதனுக்கும் தமனிக்கும் பிறந்தவாள் 2 பேர், வாதாபி இல்வலன்னுட்டு. இந்த வாதாபி இல்வலன்றமனும் ரொம்ப அவளுடைய பேர் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு தடவை அகஸ்தியர் காட்டில் அவரை கூப்பிட்டான். நீங்கள் காட்டில் ஸ்ராத்தம் நடக்கிறது, நீங்கள் சாப்பிட்றதுக்கு வரணும்னுட்டு. அகஸ்தியர் சாப்பிட போனார். அந்த காலத்தில் மாம்சாதிகள்லாம் சாப்பிட்றது தான் வழக்கம். ஸ்ராத்தத்துலேயும் மாம்சத்தைன்னா போடுவாள். அப்போ இந்த இல்வலன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான், தன்னுடைய சகோதரனான வாதாபியை ஆடாக கறியாக சமைச்சு போட்டான். அதை சாப்பிட்ட உடனே வாதாபி திரும்பி வான்னு கூப்பிடுவான். உடனே அவன் வயத்தை கழிச்சுன்னு வருவான். அப்போ அகஸ்தியர் செத்து போயிடுவாருங்கிறதுக்காக அவருக்கு போட்டான். ஆனால் அகஸ்தியருக்கு இது தெரியும். அவர் வயத்தை 2 தடவை தடவி வாதாபி ஜீர்ணோபவான்னார். அவனை ஜீர்ணிச்சுட்டார். அந்த கதை இருக்கே, அந்த வாதாபி இல்வலன் தான் இவாள் 2 பேருக்கும், ஹ்லாதனுக்கும் தமனிக்கும் பிறந்தவாள்னு சொன்னாள். ஹ்லாதஸ்ய தமனிர்பார்யா அசூத வாதாபிமில்வலம் யோ அகஸ்தியாய து அதிதயே பேச்சே வாதாபிமில்வலஹ யோ அகஸ்தியாய து அதிதயே பேச்சே வாதாபிமில்வலஹ. இல்வலன் வாதாபியை ஆடா போச்செஞ்சு சமையல் பண்ணி போட்டான் அகஸ்தியருக்கு. அந்த வாதாபி இல்வலன்னு சொன்னாள். அனுக்ராதஸ்ய சூர்யாயாம் பாஷ்கலோ மகிஷஸ்ததா விரோச்சனஸ்து பிராக்ராதிஹி தேவ்யாம் தஸ்யாபவத்பலிஹி. அனுகுலாதன்கப்பட்ட குழந்தை புத்திரன் இருக்கானே, அவனுடைய மனைவிக்கு பேர் சூர்யான்னு பேர். இந்த சூர்யாவுக்கும் அனுகுலாதனுக்கும் பிறந்தவாள் 2 பேர், 2 குழந்தைகள், பாஷ்கலன் மகிஷன்னு 2 பேர். பிரகலாதன்கப்பட்டன் கடைசி குழந்தை, அவன் பரமபாகவதன். அவனுக்கு ஒரு குழந்தை விரோச்சனன்னு பேர். இந்த விரோச்சனனுடைய குழந்தை தான் பலி சக்கரவர்த்தியாக பிறந்தவன். ஆக பிரகலாதனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி. இதை சொன்னாள். விரோச்சனஸ்து பிராக்ராதிஹி தேவ்யாம் தஸ்யாம பவத்பலிஹி பாணஜ்யேஷ்டம் புத்திரசதம் அசனாயாம் ததோபவத் தஸ்யானுபாவம் சுஷ்லோக்கியம் பశ్చాதேவாபிதாஸ்யதே. அதற்கு பிறகு இந்த பலி சக்கரவர்த்தியான பலி மகாராஜா, அவனுக்கு 100 குழந்தைகள் பிறந்ததாம் அசனேங்கப்பட்ட அவனுடைய மனைவி மூலமாக. இந்த 100 குழந்தைகளில் ரொம்ப முக்கியமான குழந்தை பாணன்னுட்டு பாணாசுரன். இந்த பாணாசுரனை பற்றி 8வது ஸ்கந்தத்தில் சொல்ல போகிறாள். இந்த பாணாசுரன் தான் பரமேஸ்வரனை ஆராதித்து பரமேஸ்வரனுடைய சிவகணங்களில் ஒத்தனாக இருந்தான்னாள். பாணா ஆராத்திய கிரிஷம் லேபே தத்கண முக்கியதாம் யத் பார்ஷ்வே பகவானாஸ்தே யத்யாபி புரபாலகா. இந்த பாணாசுரன் பரமேஸ்வரனை ஆராதிச்சு அவருடைய சிவகணங்களில் முக்கியமான ஒரு கணமாக இருந்தான்னு சொன்னாள். இன்றைய தினமும் அதுனாப்பிங்கிறாள். இன்னைக்கு கூட அத்தியாபி புரபாலகா. பகவான் பரமேஸ்வரன் இந்த பாணாசுரனுடைய தலைநகரத்தை காப்பாற்றின்னு வராளாம் இன்னைக்கும். யத் பார்ஷ்வே பகவானாஸ்தே ஹி அத்யாபி புரபாலகா. இன்று கூட பரமேஸ்வரன் இந்த பாணாசுரன் மேலே ரொம்ப பிரியத்தோடு கூட அவனுடைய தலைநகரத்தை காப்பாற்றின்னு வராள். மருதே புத்திரா சத்வாரிம்ஷன்னவாதிகா தாசன் அப்ரஜா சர்வே நீதா இந்திரேன சாத்மதாம். இந்த திதியினுடைய புத்திராள் மருத்துக்கள், சப்த மருத்துக்கள்னு சொல்கிறது. அவள் 49 மருத்துக்கணங்கள். அவள்லாம் தேவாளாயிட்டாள். அவளை இந்திரன் திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே பூந்து அவள் கர்ப்பத்தில் இருந்தபோது அந்த மருத்கணங்களை அவள் ஒரு குழந்தை இருந்ததை 7ஆக கட் பண்ணி, அந்த 7ஐயும் மறுபடியும் 7 கட் பண்ணி 49 மருத்கணங்கள். அவள் சாகலை. ஏன்னா அவள் அம்மா விஷ்ணுவை ஆராதித்து பெற்ற குழந்தைங்கிறதுனால பகவான் விஷ்ணுனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருந்து தேவதை ஆயிட்டாள் அவள்னா. மருதே புத்திரா சத்வாரிம்ஷன்னவாதிகா சாசன் அப்ரஜா சர்வே நீதா இந்திரேன சாத்மதாம். இந்திரனால் அனுகிரகப்பட்டு அவள்லாம் தேவ கோஷ்டியில் சேர்ந்துட்டாள். அவளுக்கு குழந்தைகள் இல்லைன்னாள். ஸ்ரீராஜோவாச்ச கதம் த ஆசுரம் பாவம் அபோஹ்ய ஔத்பத்திகம் குரு இந்திரேண பிராபிதாஸ்தாத்மியம் கிம் தத் சாது கிருதம் ஹிதை.
பரீட்சித்து சுக்காச்சாரியால் பார்த்து கேட்டான், ஜாதியில் வாழலாம் இந்த மருத்கணங்கள்லாம் அசுரகுலத்தில் பிறந்து திதியினுடைய புத்திராளாக இருந்தபோதும் கூட எப்படி இந்திரனால் சொர்க்கத்துக்கு போய் இந்திரலோகத்துக்கு போய் அவளை தேவதையாக எப்படி மாற்றினான், அவள் என்ன தபஸ் பண்ணா, என்ன காரணத்தினால அவளை தேவதையாக மாற்றினான் மருத்கணங்களை, அது சொல்லணும்னால் இமே ஸ்ரத்ததே பிரம்மன் ரிஷயோ ஹிமயா சக பரிஜானாய பகவன் தன்னோ வியாக்கியாத்துமர்ஹசி. எனக்கு மாத்திரம் இல்லை, இங்கே நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்கேள், நான் கேட்கறதுக்காக பல ரிஷிகணங்கள் வந்திருக்காள். பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி, தேவ ரிஷிகள் கூட்டம் கூட்டமாக இருக்காள். அவளுக்கும் இதை கேட்கணும்னு ஆசையை சொல்லணும் நீங்கள் விஸ்தாரமாக. நான் தூத புராணிகர் அதுக்கு பதில் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஹிரண்யகசிபோர்பார்யா ஹிரண்யகசிபோர்பார்யா கயாதூ நாம தானவி கயாதுர்நாம தானவி ஜம்பஸ்ய தனயா சாது ஜம்பஸ்ய தனயா சாது சுஷுவே சதுரசுதான் சுஷுவே சதுரசுதான் சம்ஹ்ராதம் பிராகனுஹ்ராதம் சம்ஹ்ராதம் பிராகனுஹ்ராதம் ஹ்ராதம் பிரஹ்லாதமேவ ச ஹ்ராதம் பிரஹ்லாதமேவ ச தத்ஸ்வசா சிம்ஹிகா நாம தத்ஸ்வசா சிம்ஹிகா நாம ராகும் விப்ரச்சிதோ கிரஹீத் ராகும் விப்ரச்சிதோ கிரஹீத் சிரோஹரத்யஸ்ய ஹரிஹ சிரோ அஹரத் யஸ்ய ஹரிஹ சிரோஹரத்யஸ்ய ஹரிஹ சக்ரேண பிபதோம்ருதம் சக்ரேண பிபதோம்ருதம் சம்ஹ்ராதஸ்ய கிருதிர்பார்யா சம்ஹ்ராதஸ்ய கிருதிர்பார்யா சூதபஞ்சஜனம் ததः சூதபஞ்சஜனம் ததः ஹ்ராதஸ்ய தமநிர்பார்யா ஹ்ராதஸ்ய தமநிர்பார்யா சூதவாதாபி வாதாபிமில்வலம் சூதவாதாபிமில்வலம் சூதவாதாபிமில்வலம் யோ அகஸ்தியாய த்வதிதயே யோ அகஸ்தியாய த்வதிதயே பேச்சே வாதாபிமில்வலः பேச்சே வாதாபிமில்வலः அனுஹ்ராதஸ்ய சூர்யாயாம் அனுஹ்ராதஸ்ய சூர்யாயாம் பாஷ்கலோ மகிஷஸ்ததா பாஷ்கலோ மகிஷஸ்ததா விரோச்சனஸ்து ப்ராஹ்லாதிः விரோச்சனஸ்து ப்ராஹ்லாதிः தேவ்யாம் தஸ்யா பவத்பலி தேவ்யாம் தஸ்யா பவத்பலிः தேவ்யாம் தஸ்யா பவத்பலிः பாணஜ்யேஷ்டம் புத்திரசதம் பாணஜ்யேஷ்டம் புத்திரசதம் அசனாயாம் ததோ பவத் அசனாயாம் ததோ பவத் தஸ்யானுபாவம் சுஷ்லோக்யம் தஸ்யானுபாவம் சுஷ்லோக்யம் பశ్చాదేవాభిదాస్యతే பశ్చాదేవాభిదాస్యతే பாண ஆராத்ய கிரிஷம் பாண ஆராத்ய கிரிஷம் லேபே தத்கண முக்கியதாம் லேபே தத்கண முக்கியதாம் யத் பார்ஷ்வே பகவானாஸ்தே யத் பார்ஷ்வே பகவானாஸ்தே ஹ்யத்யாபி புரபாலகः ஹ்யத்யாபி புரபாலகः மருதஸ்ய திதேः புத்ராः மருதஸ்ய திதேः புத்ராः சத்வாரிம்ஷன்னவாதிகாः சத்வாரிம்ஷன்னவாதிகாः சாசன் அப்ரஜாः சர்வே சாசன் அப்ரஜாः சர்வே நீதா இந்திரேண சாத்மதாம் நீதா இந்திரேண சாத்மதாம். ஸ்ரீராஜோவாச்ச கதம் த ஆசுரம் பாவம் கதம் த ஆசுரம் பாவம் அப்போஹ்யோத்பத்திகம் குரு அப்போஹ்யோத்பத்திகம் குரு இந்திரேண பிராபிதா சாத்மியம் இந்திரேண பிராபிதா சாத்மியம் கிம் தத் சாது கிருதம் ஹிதைः கிம் தத் சாது கிருதம் ஹிதைः இமே ஸ்ரத்தததே பிரம்மன் இமே ஸ்ரத்தததே பிரம்மன் ரிஷயோ ஹி மயா சக ரிஷயோ ஹி மயா சக பரிஜானாய பகவன்
பரிஜானாய பகவன் தன்னோ வியாக்கியாத்துமர்ஹசி தன்னோ வியாக்கியாத்துமர்ஹசி. ஸ்ரீஹரையே நம. நைமிஷாரண்யத்தில் கதை சொல்லிட்டு வர ஸ்ரீ சூத புராணிக்கர் சௌனகாதிகளை பார்த்து சொன்னாலாம். 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஸ்ரீ சூதம் வாச்ச தத்விஷ்ணுரா தஸ்ய சபாதராயணி வச்சோ நிஷம்யாத்ருதம் அல்பமர்த்தவத் சபாஜயன் சந்நிபிருத்தேன சேதசா ஜகாத சத்ராயண சர்வதர்ஷனா. இவ்வாறாக பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீ சுகாச்சாரியாவை கேட்டு, இங்கே நான் எனக்கு மாத்திரமில்லை, இங்கே கூடியிருக்கிற அத்தனை ரிஷிகளுக்கும் இதை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. எப்படி இந்த மருத்கணங்கள் ஜாதியில் அசுர ஜாதியில் பிறந்தால் கூட, திதியினுடைய கர்ப்பத்தில் இருந்தால் கூட, எப்படி இந்திரனால் தேவதை கணங்களோடு தேவதைகளாக சேர்க்கப்பட்டார்கள்னு கேள்வி கேட்டானே, அது ரொம்ப வசத்தியான கேள்வின்னு விஷ்ணுராத்தனை பார்த்து சொல்லி ஸ்ரீ சுகாச்சாரியால் எல்லாம் தெரிஞ்ச அவர் சொல்ல ஆரம்பித்தார்னு சொல்லி சூத்த புராணிகர் சௌனகாதிகளுக்கு சொன்னாள். 23வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்கிறாள். ஸ்ரீ சுகவாச்ச ஹதபுத்திராதிதி சக்ர பார்ஷ்ணிகிராகேண விஷ்ணுனா மன்யுனா சோகதீப்தேன ஜுவலந்தி பர்யசிந்தயது. சுகாச்சாரியால் சொன்னால், இந்த இந்திரனுக்கு ஒத்தாசை பண்ணணுங்கிறதுக்காக சக்கர பார்ஷ்ணிகிராகேன ரொம்ப பக்ஷபாதத்தோடு கூட, பார்ஷியாலிட்டியோடு கூட, பார்ஷ்ணிகிராகம்னா பார்ஷியாலிட்டின்னு அர்த்தம், பார்ஷியாலிட்டியோடு கூட விஷ்ணு இந்த இந்திரனுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஹதபுத்திராக திதியினுடைய புத்திராளான இரண்யகசிபு இரண்யாக்ஷன் 2 பேரையும் கொன்னாள் இல்லையா. அந்த கோபம் தாங்காமல், ரொம்ப சோகம் தாங்காமல், அதால் எரிக்கப்பட்டு அந்த திதியானவள் யோசிச்சுட்டே இருந்தாலாம், இதை எப்படி பழிவாங்கிறதுன்னு விட்டு, இந்த இந்திரனை எப்படி பழிவாங்கிறதுன்னு விட்டு. அது சொன்னால், மன்யுனா சோக தீப்தேன ஜுவலந்தி பர்யசிந்தயது. ரொம்ப யோசிச்சாலாம். கதானு பிராத்திருஹந்தாரம் இந்திரியாராமமுல்பணம் அக்லின்ன ஹிருதயம் பாபம் காத்தயித்வாசயே சுகம். இந்த இந்திரன் இருக்கானே, அவன் தேவலோகத்தில் பிறந்து அவன் ஆதித்யனாக இருந்தால் கூட, ஏன்னா 12 ஆதித்யனில் ஒருத்தன் இந்திரன், அப்படி இருந்து கூட ரொம்ப கெட்ட குரூரமான மனசு படைச்சவன், ரொம்ப ஹிருதயம் முழுக்க கட்டூரமான ரொம்ப பாப்பாத்மா. அவனை போய் இந்த மகாவிஷ்ணு ஒத்தாசை பண்ணி என்னுடைய குழந்தைகளான இரண்யாக்ஷன் இரண்யகசிபு இவா 2 பேரையும் கொன்னுவிட்டானே இந்த இந்திரன். இவனை எப்படி நான் கொல்றதுக்கு பழி எப்படி வாங்கிறதுன்னு யோசிச்சாலாம். கிருமி விட் பஸ்ம சந்நியாசீத் யஸ்யேஷா பீதஸ்ய ச பூதத்ருக்கு தத்கிருதே ஸ்வார்த்தம் கிம் வேத நிரயோ யதஹ. லோகத்தில் எவ்வளோ ராஜாக்கள் இருக்கா, எவ்வளோ பெரிய படா லீடர்கள்லாம் இருக்கா. அவள்லாம் இறந்து போனப்புறம் அவளுடைய உடம்பு இருக்கே, யார் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தானோ அந்த உடம்பு, யார் லீடர்னு சொல்லிட்டு இருந்தானோ அந்த அவனுடைய உடம்பு, அவள் எல்லாம் அந்த உடம்புலாம் என்ன ஆறுதுனால், அந்த உடம்பெல்லாம் கிருமி விட்பஸ்ம சந்நியாசித்து, ஒன்றும் அப்படியே புழுத்து போய் அப்படி போட்டிருந்தா புழுவும் கிருமிகளும் சாப்பிட்டு அது போய்டுறது, வீணா அந்த உடம்பு வீணாக போய்டுறது, இல்லாட்டா எரிச்சுப்படுறாள் பஸ்மாவாக போய்டுறது. அப்படி இருக்கிற இந்த உடம்பு இருக்கே, அது புழுத்து போய்டுறது. அப்படி இருந்தும் கூட எல்லோரும் இருமாப்போட என்ன நினச்சிக்கிறா, தான் தான் ராஜா, தான் தான் லீடர்னு நினச்சிக்கிறான். நினச்சிட்டு என்ன பண்ணுறான், இன்னொரு உடம்பு இருக்குது, தேகம் இருக்கே, அதை போய் கொல்றான். தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த லீடரும் இந்த ராஜாவும் இன்னொரு உடம்பு இருக்கே, அதுவும் புழுத்து போக போகிறது, அதுவும் எரித்து சாம்பலாக தான் போக போகிறது, அதை போய் கொல்றான். எதுக்குன்னா தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய ராஜாங்கம் காப்பாற்றணும், தன்னுடைய நிலையை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொண்டு விடுறான். அப்பேற்பட்டவனுக்கு என்ன கதியினால், கிம்வேத நிறையோ யதா, அவனுக்கு நரகம்தான் கதியினால். ஆசாசானஸ்ய தஸ்யேதம் துருவம் உன்னத்த சேதசா மதசோஷக இந்திரஸ்ய பூயாத்யேன சுதோஹிமே. திதி நினச்சாலாம், என்ன நினச்சானால், இந்த இந்திரன் இருக்கானே அவன் நினச்சிருக்கான், ரொம்ப மதம் பிடிச்சி அலையிறான், அவனை யாரும் அடக்கிறவாளே கிடையாது,
தான் இந்திரன் இருமாப்போடு கூட அவன் எல்லாரையும் அடக்கி ஆளுவதற்காக என்ன வேணா செய்யலாம்னு பண்ணுறான். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படியாவது எனக்கு ஒரு புத்திரன் பிறக்கணும், அந்த புத்திரன் இந்த இந்திரனோட மதத்தை அடக்கணும், அதுக்கு என்ன முடியுமோ அதுக்கு உள்ளான ஒரு புத்திரனை நான் பெற்றுக்கணும்னு நினச்சாலாம். மதசோஷக இந்திரஸ்ய பூயாத்யேன சுதோகிமே, மதம் படைச்ச இந்திரனுடைய மதத்தை அடக்கிறதுக்காக எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும்னாள். இதிபாவேன சாபர்த்து ஆச்சாரா சகிருத் பிரியம் அசகிருத் பிரியம் சுஷ்ரூஷயானுராகேன பிரஸ்ரயேண தமேன ச பக்தியா பரமயா ராஜன் மனோஜ்ஞை வல்குபாஷிதை மனோஜக்ராக பாவஜா சஸ்மிதாபாங்க வீக்ஷணை. என்ன செஞ்சாள் திதி? தன்னுடைய பர்த்தாவான கஷ்யபருக்கு சுஷ்ரூஷை பண்ண ஆரம்பித்தாள். அவர் தபஸ் பண்ணுறதே பக்கத்தில் இருந்துட்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பரிசரணையும் பண்ணாலாம். ரொம்ப அடக்கத்தோடையும் ரொம்பவும் பிரியத்தோடு கூடியும் ரொம்பவும் இனிமையான சுபாவத்தோடு கூடியும் சுமுகமான முகத்தை வச்சுண்டு அடிக்கடி பிரேமத்தோடு கூட அவரை பார்த்துண்டு அவருடைய மனசை ஆகர்ஷணம் பண்ணினாள்னாள். அவரை தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவருக்கு சுஷ்ரூஷாதிகள் பண்ணிட்டு இருந்தாள்னாள். பக்தியா பரமயா ராஜன் மனோஜ்ஞை வல்குபாஷிதை, பிரியமான சொற்கள்னால் அவர்கிட்ட பேசிண்டு அவருக்கு சுஷ்ரூஷை பண்ணாள். மனோஜக்ராக பாவஜா சஸ்மிதாபாங்க வீக்ஷணை, ரொம்ப இனிமையான பார்வைகள்னால அவரை அடக்கி அவர் தன் வசத்துக்கு வர செய்தாள்னாள். ஏவம் ஸ்திரியா ஜடீபூதோ வித்வானபி மனோஜயா பாடம் இத்தியாக விவசோ ந தச்சித்திரம் யோஷிதி. கஷ்யப மகர்ஷி பெரிய வித்வான் இருந்தால் கூட தன்னுடைய மனைவி திதியினுடைய செய்கைகளினால் வசமாக்கப்பட்டார்னார். அவளுடைய கண்ட்ரோலில் கொண்டாலாம் தன்னுடைய பெரிய வாக்கியங்கள்னாலையும் சுஷ்ரூஷைகள்னாலையும். அப்போது அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், நீ என்னென்ன வரம் கேட்குறியோ கேளுன்னு அவனுக்கு தரேன்னு சொன்னாலாம். பாடம் இத்தியாக விவசோ ந தச்சித்திரம் யோஷிதி. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்கிறார் சுகாச்சாரியால். ஏன்னா ஏமாந்த ஒரு கணவன் இந்த மாதிரி பிரிய பாஷணைகள்னாலையும் மிருதுவான சுபாவத்தினாலையும் மயங்கி போய் என்ன வேணால் செய்வன். இது வித்வானான காஷ்யப முனிக்கும் அது விலக்கு இல்லைன்னாள். விலோகே காந்த பூதானி பூதான்யாதௌ பிரஜாபதி ஸ்திரியம் சக்ரே ஸ்வதேகார்த்தம் யயா பும்சாம் மதிநிருதா. இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மா இருக்காரே, அவர் தான் இந்த விஸ்வம் பூராத்துக்கும் அப்பாவாக இருக்கப்பட்டவர். பிரஜாபதி, அவர் தான் பிரஜாபதி. அவர் முதல்ல என்ன பண்ணார்? இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை ஜீவாத்மாக்களும் அதனுடைய ஜீவராசிகளுடைய ஜீவத்தொகை வர்த்திக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய உடம்புலேருந்தே ஒரு ஸ்திரீ ரூபத்தையும் எடுத்துட்டு பெண்ணையும் உருவாக்கினார். இந்த பெண்ணோட சுபாவத்தினால ஆணுடைய சுபாவம் மயங்க முடியாது செஞ்சாள்னாள். ஸ்திரியம் சக்ரே ஸ்வதேகார்த்தம் ஏயா பும்சாம் மதிநிருதா. தன்னுடைய உடம்புலேருந்தே ஒரு பொண்ணை உண்டாக்கிண்டு பெண்களாகவும் வர்த்திக்க செய்து பெண் மூலமாக ஆண் அடக்கி ஆளுறதுக்கு வழிங்கிறதாக உண்டாக்கினாராம். அன்னிலேருந்தே ஆண்களான நம்மளாம் மாட்டின்னுட்டோம். ஏவம் சுஷ்ரூஷிதாத பகவான் கஷ்யபஸ்திரியா பிரகசிய பரமப்ரீதோ திதிமாகாபிநந்தியச்ச. இவ்வாறாக கஷ்யப மகர்ஷி பெரிய வித்வானாக இருந்தால் கூட அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே தன்னுடைய மனைவியான திதியினுடைய சுஷ்ரூஷைகள்னாலையும் மிருது ஸ்வபாவத்தினாலையும் புன்சிரிப்பினாலையும் பிரேமையினாலையும் மயங்கி போய் சொன்னாராம், அவர் நீ என்ன வேணா கேளுனா தரேன்னு சொன்னாராம். ஸ்ரீ கஷ்யபோவாச்ச வரம் வரையவாமோரு பிரீத்தேகமனிந்திதே ஸ்திரியா பர்த்தரே சுப்ரீதே கக்காமயச்சாகமஹ. ஏ மனைவியான ஏ திதியே, உன் மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ பண்ணுற சுஷ்ரூஷையினாலையும் உன்னுடைய பிரியமான சுபாவத்தினாலையும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்ன வரம் வேணுமோ கேளுனாள். ஸ்திரியா பர்த்தரி சுப்ரீதே கக்காம இகச்சாகமஹ. ஒரு மனைவி தன் பர்த்தாவை பிரீத்தி பண்ணினாள், அவளுக்கு கிடைக்காதுன்னு உண்டா? எது வேணால் கிடைக்குமே, அதனால் நீ எது வேணால் கேளு நான் தரேன்னாள். பதிரேவகி நாரீணாம்
தெய்வதம் பரமம் ஸ்மிருதம் மானச சர்வபூதானாம் வாசுதேவ ஸ்ரீயப்பதி ச ஏவ தேவதாலிங்கை நாமரூப விகல்பிதை யுஜ்யதே பகவான் பும்பிஹி ஸ்ரீபிச்ச பதிரூபதிருக்கு. ஒரு ஸ்திரீக்கு தெய்வம் யாருன்னா அவனுடைய பர்த்தா தான். நாள் வாசுதேவன் இருக்காரே பகவான், அவர்தான் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவனாக இருக்கப்பட்டவர். அந்த வாசுதேவன் ஒவ்வொருடைய ஹிருதயத்துக்குள்ளும் ஒளிஞ்சின்றிருக்கார். அவரை பலவிதமான பேர்கள்னாலையும் பலவிதமான ரூபங்கள்னாலையும் பலவிதமான தெய்வமாகவும் ஜனங்கள்லாம் ஆராதிக்கிறாள். ஆனால் கணவன்கப்பட்டவன் தான் அத்தனை வேறு விதமான ரூபங்களில் வாசுதேவனாக இருந்துட்டு ஒரு பெண்ணுக்கு கடவுளாக இருக்கப்பட்டவன் தான். இஜ்யதே பகவான் பும்பி ஸ்ரீபிச்ச பதிரூபதிருக்கு. பதிரூபதிருக்கு ச வாசுதேவக. அந்த பரமாத்மா வேற யாரும் இல்லை, கணவன் தான் ஒரு ஸ்திரீக்கு தெய்வம்னு சொன்னாள். கணவனே கண்கண்ட தெய்வம்னு ஒரு சினிமா கூட வந்திருக்குன்னு. தஸ்மாத் பதிவிரதா நார்யா ஸ்ரேயஸ்காமா சுமத்தியமே எயந்தே அனன்யபாவேன பதிமாத்மானமீஸ்வரம். அதனால ஏ அழகான என் பத்னியே, ஏ திதியே, ஒரு நல்ல பதிவிரதையான ஒரு மனைவி இருக்காளே, அவள் என்ன பண்ணுவள், பர்த்தாவுக்கு அனுச்சரணையாக இருந்துட்டு அவனுக்கு சிசுரூஷை பண்ணின்னு இருப்பள். அதுதான் வாசுதேவனை ஆராதிக்கிறதுக்கு சமானம்னாள். யஜந்தே அனன்யபாவேன பதிம் ஆத்மானம் ஈஸ்வரம். ஏன்னா பதியே ஈஸ்வரனாக மதிச்சு அவள் பதிவிரதையாக இருப்பள். அதுதான் நல்ல உத்தம ஸ்திரீயினுடைய குணம்னாள். சோகம் துவயார்ச்சிதோ பத்ரே ஈதிருக்பாவேன பக்திதா தம் தே சம்பாதையே காமம் அசதீனாம் சுதுர்லபம். அதனால என் பிரியமான மனைவியே, ஏ திதியே, நீ என்னை இவ்வளவு தூரம் ஆராதிச்சு எனக்கு சிஸ்ரூஷை பண்ணி பரிச்சரணை பண்ணியிருக்கே இத்தனை பக்தியோடு கூட. அதனால நீ என்னை கடவுளாகவே மதித்து தெய்வமாகவே மதித்து பண்ணியிருக்கே. அதனால் நீ என்ன வரவனா கேளு, அந்த வரத்தை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் பதிவிரத்தையான ஹே திதியேன்னு சொன்னாள். இதுதான் சமயம்னு சொல்லி திதி அவரை பார்த்து பேச ஆரம்பித்தாலாம். திதிருவாச்ச வரதோ யதிமே பிரம்மன் புத்திரம் இந்திரகணம் விரணே அமிருத்யும் மிருதபுத்திராகம் ஏனமே காதித்தௌ சுதௌ. இதுதான் சமயம்னுட்டு ஒரு பூர்வ பீட்டியும் இல்லாமல் ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் வரத்தை கேட்டுவிட்டாள் விதித்தி. என்னுடைய பிரிய நாயகனே, வரதோ யதிமே பிரம்மன் புத்திரம் இந்திரகணம் விரணே. இந்திரகணம் புத்திரம் விரணே. எனக்கு ரொம்ப நாளாக இந்த இந்திரனை வதம் பண்ணணும்னு, அதுக்கு ஒரு புத்திரன் வேணும்னு ஆசையாக இருந்தது. நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், எனக்கு ஒரு புத்திரன் வந்து அவன் இந்திரனை கொல்லக்கூடியவனாக வரணும்னு பிரார்த்திச்சின்றாள். ஏனென்றால் அமிருத்யும் மிருதபுத்திராகம் ஏனமே காதிதோ சுதௌ. இந்த இந்திரனுக்கு ஒத்தாசை பண்ணார் மகாவிஷ்ணு. அதனால் என்னுடைய 2 புத்திராளான இரண்யாக்ஷன் இரண்யகசிபு 2 பேரையும் மகாவிஷ்ணுவினால் கொல்லப்பட்ட அந்த இந்திரன் தான் காரணம். அதுக்கு அதை ஈடுகட்டணும். அதுக்காக இந்த இந்திரனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு புத்திரன் வேணும், அதை அனுகிரகம் பண்ணுங்கன்னாள். நிஷம்ய தத்வச்சோ விப்ரோ விமனா பரியதப்யத அஹோ அதர்ம சுமான் அத்யமே சமுபஸ்திதா. உடனே முழிச்சுட்டார் கஷ்யப மகாமுனி. அடடா, வாயை கொடுத்துட்டோமே, ஸ்திரீகிட்ட போய் பிரிய பத்னிகிட்ட போய் வரங்கள்னு கொடுத்துட்டோமே, இப்படி அதர்மத்தை செய்ய முடியா இவ கேட்குறாளே வரம் கொடுன்னுட்டு, இந்திரனையே கொல்ல முடியா ஒரு வரம் வேணும்னு கேட்குறாளே, பெரிய தப்பு பண்ணிவிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாளாம். நிஷம்ய தத்வச்சோ விப்ரோ விமனா பரியதப்யத. ரொம்ப துக்கப்பட்டாள், பரிதாபப்பட்டாள். பரியதப்யத ரொம்ப மனசு வருத்தப்பட்டாராம். அஹோ அதர்மா சுமஹான் அத்யமே சமுபஸ்திதா. நான் இந்த வரம் கொடுத்ததுனால இந்திரனை கொல்ல முடியாத ஒரு பிள்ளைய இவளுக்கு கொடுக்க வேண்டுமையா, கட்டுப்படி ஆயிடுச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறது, தப்பு பண்ணிவிட்டோமேன்னு வருத்தப்பட்டாலாம். இது 38வது ஸ்லோகம். இதோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். இன்றைக்கி இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீசூதௌவாச்ச தத்விஷ்ணுராதஸ்ய சபாதராயணிः
तद्विष्णुरातस्य सबादरायणिः वचो निशम्यादृतम् अल्पमर्थवत् वचो निशम्यादृतम् अल्पम् अर्थवत् सभाजयन् सन्निभृतेन चेतसा सभाजयन् सन्निभृतेन चेतसा जगाद सत्रायण सर्वदर्शनः जगाद सत्रायण सर्वदर्शनः। श्रीशुक उवाच श्रीशुक उवाच हतपुत्रादितिश्चक्र पार्ष्णिग्राहेण विष्णुना मन्युना शोकदीप्तेन ज्वलन्ती पर्यचिन्तयत् कदानु भ्रातृहन्तारम् इन्द्रियाराममुल्बणम् अक्लिन्न हृदयं पापं घातयित्वा शये सुखं कृमिविड्भस्म संज्ञासीत् यस्येषाभिहितस्य च भूतदृक् तत्कृते स्वार्थं किं वेद निरयो यतः आशासानस्य तस्येदं ध्रुवम् उन्नद्धचेतसः मदशोषक इन्द्रस्य भूयाद्येन सुतो हि मे इति भावेन सा भर्तुः आचचारासकृत्प्रियं शुश्रूषयानुरागेण प्रश्रयेण दमेन च भक्त्या परमया राजन् मनोज्ञैः वल्गुभाषितैः मनोजग्राहभावज्ञा सस्मितापाङ्गवीक्षणैः एवं स्त्रिया जडीभूतो विद्वानपि मनोज्ञया बाढम् इत्याह विवशो न तच्चित्रं हि योषिति विलोक्यैकान्तभूतानि भूतान्यादौ प्रजापतिः स्त्रियं चक्रे स्वदेहार्धं यया पुंसां मतिर्हृता एवं शुश्रूषितस्तात भगवान् कश्यपस्त्रिया प्रहस्य परमप्रीतो दितिमाह अभिनन्द्य च श्रीकश्यप उवाच वरं वरय वामोरु प्रीतस्तेऽहम् अनिन्दिते स्त्रिया भर्तरि सुप्रीते कः काम इह चागमः पतिरेव हि नारीणां दैवतं परमं स्मृतं मानसः सर्वभूतानां वासुदेवः श्रियः पतिः स एव
स एव देवतालिङ्गैः नामरूपविकल्पितैः युज्यते भगवान् पुंभिः स्त्रीभिश्च पतिरूपधृक् तस्मात् पतिव्रता नार्यः श्रेयस्कामाः सुमध्यमे यजन्ते अनन्यभावेन पतिम् आत्मानमीश्वरं सोऽहं त्वयार्चितो भद्रे ईदृग्भावेन भक्तितः तं ते सम्पादये कामम् असतीनां सुदुर्लभम् दितिरुवाच वरदो यदि मे ब्रह्मन् पुत्रम् इन्द्रहणं वृणे अमृत्युं मृतपुत्राहं येन मे घातितौ सुतौ निशम्य तद्वचो विप्रः विमनाः पर्यतप्यत अहो अधर्मः सुमहान् अद्य मे समुपस्थितः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.